நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் எந்த ஒரு மூலையில வாழ்ந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில அவனை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஸோ இந்த மூணு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. அதுவும் குறிப்பா இன்றைய பதிவுல கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க கடனோ நோயோ எதிரியோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருக்க போகுது. ஸோ மேலும் நம்ம சேனல்ல சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தெரியும், தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கால புருஷத்தப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா 6ஆம் வீடாக வருவதுதான் உங்களுடைய ராசி. பொதுவாக அந்த எதிரியும் கடனையும் நோயும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம், ஒரு ஸ்தானம் பார்த்தா 6ஆம் வீடு தான். அப்போ கன்னிராசியே ஒரு 6ஆம் வீடு தான். அப்போ கடன் வாங்காமல் கன்னிராசி காலத்தை தள்ள முடியாது. சரி, முதல்ல இந்த கடனும் நோயும் எதிரியும் எப்படி வரும், எந்த வழியில வரும், எந்த திசை நடக்கும்போது வரும், அதை எப்படி அழிக்க முடியும், குறைக்க முடியும், எந்த திசை நடக்கும்போது, எந்த வயசுல அது கிளியர் ஆகும். ஸோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கடன், அதை அடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த வழியில அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வரும் அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்துல கடனை வாங்கவே கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல்ல கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய படிப்புக்காகவோ, நீங்க ஒரு 2 வீலர் வண்டி வாங்குறீங்க அதுக்காகவோ, அல்லது உங்களுடைய தொழிலுக்காகவோ கடன் வாங்கும்போது அதுல பிரச்சனையே வராது. ஸோ அந்த கடனானது மிக எளிதாக அடைத்து கொள்ள முடியும். ஆனா குடும்ப உறவுகளுக்காக அல்லது குடும்ப தேவைக்காக ஒரு வீடு வாங்குறீங்க, அல்லது குடும்ப உறவுகளுக்காக தேவைக்காக கடன் வாங்குறீங்க, குடும்ப உறவுகளுடைய ஒரு நோய் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக மருத்துவ சிகிச்சைக்காக கடன் வாங்குறீங்க, ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில கடன் வாங்குறீங்க, ஸோ திருமண வாழ்க்கைக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல எல்லாமே நீங்க மாட்டிக்குவீங்க. அந்த கடன் பிரச்சனையானது தீர்க்க முடியாது, மிக எளிதாக அடைக்க முடியாது. அதே போல குடும்ப உறவுகளிடம் பணம் கடனாக கொடுப்பது வாங்குவது, இதை கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா தவிர்க்கணும். இல்லைன்னா பல நேரத்துல அந்த கடன் பிரச்சனை உங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விடும். ஸோ அதே போல காதல் சமாச்சாரத்துக்கு தேவையில்லாத கடன் கொடுப்பது, மற்ற நபர்களை நம்பி திருமண வாழ்க்கைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கடன் கொடுப்பது போன்ற விஷயத்த தவிர்க்கணும். நீங்க முக்கியமா இந்த விஷயத்துல கடன் வாங்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வேலை அப்படின்ற ஒரு விவகாரத்திற்காக கடனை அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க வாங்கினா அது மிகப்பெரிய சிக்கலாக உங்களுக்கு முடியும். ஸோ இந்த விஷயத்துல கடனை வாங்குறது தவிர்க்க நல்லது. இல்லைங்க ஆல்ரெடி கடனாலேயே ஆயாச்சு, நீங்க இனி சொல்லி பயனில்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, இப்போ ஏற்கனவே கடன் பிரச்சனை நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை எப்போ தீர்க்க முடியும், எப்படி அழிக்க முடியும், எப்படி குறைக்க முடியும், அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, பொதுவாகவே நவ கிரகத்துல செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் தான் எதிரியும் கடனையும் நோயும் அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் சரி, இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அது பொருந்தும். ஸோ கன்னிராசிக்காரங்க முருகனுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுகின்ற பொழுது இந்த கடனானது குறையும். ஸோ அதுவும் குறிப்பா பழனிமலை முருகன் தான் படியேறி சென்று வணங்குகின்ற பொழுதும், வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும். அது எந்ததான் சந்தேகம் இல்லை. குறிப்பா அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் புத்தி காலகட்டங்கள் கடன் நிச்சயமான முறையில் உங்களுக்கு குறையும். செவ்வாய் புத்தி காலகட்டங்கள் மற்றும் குரு புத்தி நடக்குதுனாலோ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், மறையும், குறையும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மேலும் சூரிய புத்தி காலகட்டங்கள் கூட உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு மிகப்பெரிய வழிவகுத்து கொடுக்கும். ஸோ செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி, குரு புத்தி அல்லது இந்த 3 கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் ஸோ அந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திங்க. அதாவது செவ்வாய் திசை இல்லை குரு திசை அல்லது சூரிய திசை இந்த திசை நடந்தாலும் அந்த திசாபுத்தி காலகட்டங்கள்ல கடனை உங்களால் குறைக்க முடியும், அழிக்க முடியும். ஸோ மேலும் வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த வயசுலங்க இந்த கடன் பிரச்சனை இல்லாம நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வயது காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 36 வயது காலகட்டங்கள், நீங்கள் எப்பேற்பட்ட கடன் அதுக்கு முன்னாடியா இருந்தாலும் இந்த 36வது வயதுல கடனை அடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழியும் வாய்ப்பும் ஒரு சோர்ஸும் ஒரு அதிர்ஷ்டமும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதற்கு அடுத்த கட்ட ஒரு வயது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது 42 வயது,
மற்றும் 51 வயது. ஸோ இந்த வயதுக்கு, இந்த 3 வயது காலகட்டங்களில் கடனை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த சோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு வயது காலகட்டத்தில் அந்த முயற்சியில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடும் போது கண்டிப்பாக கடனானது மாறும். ஸோ இப்போ எதிரிகள் பிரச்சனையை எடுத்துக்குவோம். ஸோ எதிரிகள் எந்த மாதிரி உங்களுக்கு வருவாங்க, எந்த விஷயத்துலலாம் எதிரிகள் உங்களுக்கு உருவாவார்கள் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க தான் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிரிகளாக வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலேயே ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுவாங்க. அந்த உறவு உங்களால் கட் பண்ணியும் விட முடியாது, அந்த உறவிலிருந்து விலகவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபர் கண்டிப்பாக எதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ மேலும் வளர்ந்து விட்ட காலகட்டங்களில், அதாவது உங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசுக்கு காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை முடிந்ததற்கு பின்பாக பிள்ளைகளே சில நேரத்தில் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் உங்களுக்கு காதல் சமாச்சாரத்தில் எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற இடத்துல பெரிய டிகிரி போன்ற படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிக்கிற காலேஜ் போன்ற இடங்களில் உங்களுக்கு எதிரிகள் உருவாவார்கள், அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துலலாம் எதிரிகள் உருவாவார்கள். மேலும் அந்த எதிரிகள் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உருவாங்க, எந்த காரணத்திற்காக அந்த எதிரிகள் உருவாவார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, வேலை ரீதியான போட்டிகள் மற்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரீதியான விஷயங்கள். ஆமாங்க, இந்த அரசியல் சம்பந்தமான பதவி வாய்ப்புக்கு போட்டிகள் உருவாகி எதிரிகள் உருவாவார்கள். அரசாங்க வேலை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் உருவாவார்கள். சொத்துக்கள் விஷயத்துல எதிரிகள் உங்களுக்கு நிச்சயம் உருவாவார்கள். அதில் குடும்பத்தில் ஒரு நபராக இருப்பார்கள். ஸோ இதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் பிரச்சனை அடங்கணும், ஓயணும், எதிரிகளால் எந்த விதமான மறைமுகமாகவும் நேரடியாகவும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சா, முருகப்பெருமானுக்கு சேவல் விடும் பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. அது உயிரோடு இருக்கக்கூடிய சேவலை முருகனுக்கு நேர்ந்து விடக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. வருடத்திற்கு ஒரு முறை அப்படி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரில் தொந்தரவு குறையும். மேலும் முருகப்பெருமானுக்கு இந்த காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையோ அல்லது எலும்பச்சம்பழ பழத்தாலான மாலையோ சாற்றி வணங்குகின்ற பொழுது எதிரிகளால் எப்பேற்பட்ட தொந்தரவு பிரச்சனை அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கே நடந்தாலும் உங்கள் பக்க சாதகமாக சில காரியம் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. இதுக்கடுத்து நோயின்ற ஒரு பிரச்சனை. ஸோ நோய், என்னென்ன நோய் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக தீவிரம் வரும்? கன்னிராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்தே தீரும். கண்ணாடி போடக்கூடிய நிலைப்பாடு, ஸோ இளநரை பிரச்சனைகள், தலைவலி பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி கண் சம்பந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் சுகர் கம்ப்ளைண்ட்டு, சிறுநீரக சம்பந்தமான கோளாறுகள், சிறுநீரகத்தில் இந்த கல் ஸ்டோன் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் இயற்கையாக கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலேயே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உணவு முறையில் இந்த பேஸ் பண்ணி உணவு முறை மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் அக்கறை தேவை. சரிங்களா? ஸோ மேலும் தீராத ஒரு நோய் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப வருஷமாக ஒரு பிரச்சனையில் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, காமாட்சி அம்மனை வணங்க வேண்டும். உடல் ரீதியான நோய் பிரச்சனைலாம் காஞ்சி சென்று காமாட்சியை வணங்கி விட்டு வருவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் திருப்பதி ஏழுமலை சென்று வணங்கி விட்டு வரும்போது நோய் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையும். ஸ்ரீரங்கம் சென்றும் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். மேலும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு உடல் ஊனமானவர்களுக்கு உடை தானம், வஸ்திர தானமோ உணவு தானமோ கொடுங்க. அது உங்களுடைய நோய் பிரச்சனை கண்டிப்பாக குறைக்கும் வரை. ஸோ மேலும் உடல் ரீதியான இந்த கேன்சர் கட்டி, இல்லை தேவையில்லாத சின்ன சின்ன கட்டிகள் பிரச்சனை, வெளிப்புறமாக தெரிகிற கட்டிதான் சரி, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டிகள் பிரச்சனை அப்படின்ற அந்த கட்டிகள் பிரச்சனைன்றது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால தான் அந்த சனி பகவானுடைய வழிபாடுகளை அதிகமாக பண்ணுகின்ற பொழுது நோய் பிரச்சனை நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஸோ இதை மட்டும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி பயப்பட தேவை. ஸோ நல்லது, நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த இருக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.